மூவி மாதிரி இருந்துச்சு ப்ரோ. மாசாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் அனிருத் மியூசிக்லேருந்து எண்டிங் வந்து தோனியோட இது மட்டும் மாசாக ரீரிலீஸ் பண்ண மூவியை. ஓகே, தலையோட என்ட்ரி அப்போ அந்த சாங்லாம் போட்டுருந்தாங்க, போட்டு வச்ச சாங்லாம் ஒன்றுமே புரியலைங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. 5 நிமிஷம் ஹுக்கும் போட்டாங்க, மரணம் அது ஹுக்கும் போட்டாங்க. மாசாக இருக்கு. நல்லா தான் போச்சு. லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ரன் அடிக்கல, அதனால் ரோஹித் சர்மா நின்று இருந்தால் நாங்களாம் முடிச்சிருப்போம். ஓகே, என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் மேட்ச்சில்? ஏன்னா சூரியகுமாரோட கேப்டன்சி, ஹர்திக் பாண்டியா இல்லை, பும்ரா இல்லை, என்ன எதிர்பார்த்தீங்க? கஷ்டம் தான். ஹர்திக் வந்துருவாரு, நாங்கள் முடிச்சிருவோம். சரி, கிளாசிக்கன்றப்போ ஒரு நெயில் பைட்டிங் மேட்ச் போகும்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் நடுவில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க எல் கிளாசிக்கோ, RCB KKRன்ட்டு. ஒருத்தர் எல் கிளாசிக்கோ தான் அதுக்கு மட்டும் தான் ப்ரோ. லாஸ்ட் வரைக்கும் ரோஹித் திரும்பியே பார்க்கல ப்ரோ. அடுத்த மேட்ச் வான்கடையில் பார்ப்போம். இப்போ செம்ம ஃபைட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே ஃபைட் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி லாஸ்ட் ஓவரில் டோனி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார். அண்ட் ஓவரால் சும்மா டோனின்னு மட்டும் சொல்லிட முடியாது. கைகோடோட பேட்டிங் ஆசமாக போச்சு எல்லாமே. பும்ராவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ப்ரோ இப்போ என்னன்னா எல்லாருமே டீமுக்காக தான் ஆடுறாங்க. ஸோ நான் சீக்கிரம் தோனி சார் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எப்படி சரியானு இதில் சரி தப்புன்னு எதுவுமே இல்லைச்சு. ஏன்னா க்ரௌடு எல்லாமே அதுதான் கற்றுது. ஓகேவா? ஸோ சரின்னு தப்புன்னு இல்லை. நான் அப்படி தப்புன்னு பார்த்துருந்தா நான் ஏன் கத்திருக்க போகிறேன்? அது அப்படியே அந்த ஃப்ளோவில் போகிறது தான். வந்த போகிற ஹாப்பினஸ்ஸு நான் தான் சொல்கிறேனே. ஆஸ் அ டீமாக பக்கவாடினாங்க. ஃபைனலாக அவர் வந்து டச் கொடுத்தது ஹாப்பி. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் மேட்ச் RCB கூட எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? என்ன மச்சான், டஃப்பாக இருக்கும். எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், இது பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதே டஃப் மேட்ச் இருக்குன்னு இது பண்ணுறோம். விராட் கோலிக்கு இது ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம். பயங்கரமாக போச்சு. நான் ரோஹித் சர்மா கொஞ்சம் அடிப்பார்னு நினச்சேன். 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதெல்லாம் ஜெயிச்சுட்டு பார்த்தா அவர் டக் அவுட் ஆகிட்டார். தெரியும் எனக்கு ஆவான்னு சொல்லி, ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிட்டார். ஆனால் தலை வந்தது தான் வேறு லெவலில். அந்த பாட்டுக்கும் அவருக்கும் தூள் கிளப்பிட்டார். ஸ்டம்பிங்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு சுனாமி சல்லுன்னு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ, ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட். எல் கிளாசிக்கோன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மிஸ் ஆகுதோ, நெயில் பைட்டிங் மேட்ச் போல? இல்லை ப்ரோ, அது ஆக்சுவலாக ஜடேஜா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதில் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆனிச்சு ப்ரோ. ஏன்னா இவர் சிவம் தூபு ரச்சின் ரவீந்திரா வச்சு முடிச்சு விட்டார். அது ஒரு நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா அடிச்சார். அவ்வளோ ப்ரோ, ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது மேட்ச். இன்னைக்கு சூரியகுமார் பண்ணது எப்படி ப்ரோ? அவரோட கேப்டன்சி எப்படி? இல்லை ப்ரோ, நல்லா டிஃபெண்ட் பண்ணார் ப்ரோ. கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போனார் மேட்ச். ஏன்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து கடைசி வரைக்கும் என்னடா முடிஞ்சிருமோ மேட்ச் அப்படின்னா, இவன் கூட மச்சான் நடுங்குதுரா கையெல்லாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். அந்த அப்புறம் டோனி ஜடேஜா வந்தோடனே எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. சூரியகுமார் யாதவ் பெஸ்ட் ஃபீல்டிங் நல்லா டிஃபெண்ட் பண்ணார். RCBலாம் தட்டு தூக்கிலாம் ப்ரோ. அதான் வருஷம் தோக்கிறதா அவனுக்கு நம்மக்கிட்ட தட்டி தூக்கிறது. பேட்டிங் ஆடுறதுக்குன்னா முடிஞ்சு ப்ரோ. RCB மேட்ச்சு ஒரு மாதிரி நல்லா தான் போச்சு. நாங்கள் மும்பை கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணாங்க நல்லா. நாங்கள் ட்ரை பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். மும்பை ஃபேன் ட்ரை பண்ண. பும்ரா ஹர்திக் பாண்டியா இல்லாத ஒரு டீமுக்கு டிராபேக்காக இருக்காங்க. கண்டிப்பாக ப்ரோ. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, பும்ரானா நல்லா பவுலிங் போட்டு கண்டெயின் பண்ணிடுறாரு ஓவர்லாம். ஹர்திக் வந்து இம்பார்ட்டன்ட் டைம்ஸில் வந்து இந்த 24-26லாம் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்லாம் டக்குன்னு விக்கெட் எடுத்து ஒரேடியாக சேஞ்சே ஆகிருக்கு கேமே. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் இங்கே இல்லை. கொஞ்சம் ரச்சினும் நல்லா விளையாண்டார். ரச்சின் சூப்பராக விளையாண்டார். அதனால தான் மேட்ச் ஒன் சைடாக போயிடுச்சு. சூரியகுமாரோட கேப்டன்சி எப்படி இருக்கு? ஒரு மேட்ச் வச்சு டிசைட் பண்ண முடியாது. நல்லா தான் பண்ணுறாரு. அவர் இந்தியாவுக்கு எவ்வளோ மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் நல்லா தான் பண்ணுவார். டோனி பார்க்கணும் வந்தோம், தலை தரிசனம் அருமையாக இருந்தது. அவர் 6 அச்சாரு, ரன் அச்சாரு இல்லை, வந்தார். அங்கே களத்தில் வந்ததே சந்தோஷம். அந்த ஆடியன்ஸோட சத்தமே ஹெவியாக இருந்தது. பொட்டு வச்ச தங்க கூட சாங்க போட்டாங்க, அந்த பாட்டு போட்டாங்க. ஒரு எல்லா ஆடியன்ஸுமே அந்த டெசிமல் லெவலும் ஹை லெவல் போயிடுச்சு, பீக்குக்கு. கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. லாஸ்ட் ரன் அவுட்டுக்கு அப்புறம் கடைசி வரைக்கும் அஸ்வின் தான் இருந்தார் டக் அவுட்டில் பேட் கட்டின்னு. ஆனால் கடைசியிலே லேட்டஸ்ட் என்ட்ரி கொடுத்து வந்தார் உள்ள. சூப்பராக இருந்த மேட்ச். சூரியகுமாரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? நல்லா தான் ப்ரோ பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் மேட்ச் RCB கூட தரமான செய்கை இருக்குது. RCB கூட போன வருஷம் விட்டது இந்த வருஷம் சின்னசாமியோட ரிவெஞ்சி சிதம்பரத்தில் எடுத்துருவோம். பார்க்கவா என்ன மும்பையை வச்சு செஞ்சுட்டாங்க. அதுதான் பவர் பிளேல 3 விக்கெட்டு, அதுக்கப்புறம் 9 விக்கெட் வரைக்கும் போயிடுச்சு. கடைசி ஒரு விக்கெட் விழுன்னு பார்த்தோம், விழலை. அப்புறமா நம்ம கேப்டன் பரவாயில்ல, நம்ம செல்லக்குட்டி தீபக் சஹர் வந்து செமையா பண்ணாரு. அதே மாதிரி கடைசியா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து 6 அடிச்சு கேப்டன் செமையா முடிப்பாரு. தோனி ஸ்டைல முடிப்பாருன்னு நினைச்சேன். ரச்சின் ரவீந்திரா தோனி ஸ்டைல முடிச்சிட்டாரு. நல்லா செமையா பண்ணிட்டாரு. ஆஷனா அப்புறம் நான் ஒரு நம்ம கிரவுண்ட்ல வந்து விக்கெட் எடுத்துட்டாரு. கம்பேக் செமையா இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம பாட்டு போட்டிருப்பாங்க, அது இன்னும் சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நம்ம இந்த பாட்டு தான், பிறந்த ஊருக்கு சரி அந்த பாட்டு மொரட்டுக்கால பாட்டு செமையா இருந்துச்சு. அது செமையா சூப்பர். அந்த பொட்டு வச்ச தங்க கூட சாங்க வந்து இந்த வாட்டி நம்ம எனக்கு தெரிஞ்சு தோனியோட என்ட்ரன்ஸ்க்காகவே ரன் அவுட் ஆன மாதிரி இருந்துச்சு.
பரவாயில்ல, பைசா வசூல். தோனியோட என்ட்ரன்ஸ் அந்த பாட்டை எங்க கேட்கணும்னு வந்தோம், அதே மாதிரி கேட்டுட்டோம். அதே மாதிரி தான் ஜெயிக்கிறாங்க எப்பயுமே. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கூட எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போன வாட்டி அவங்களோட ஸ்டேடியம்ல என்ன ஃபேன்ஸ் இந்த ஃபேன்ஸ் ஆகலாம். ஜெயிச்சா போதும், ஆர்சிபி கூட ஜெயிச்சுட்டா நம்ம அவங்கள மாதிரி பண்ணால் நம்மளுக்கு அவங்களுக்கு நம்மளும் அவங்களும் ஒன்றாயிடும். அதான் நம்ம எப்பயும் போல நம்ம செலிப்ரேஷன் பண்ணிவிடும், அவங்கள ஒன்றும் இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன், நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிட்டு. ஆக்சுவலி நான் ரச்சிந்திரா ஃபேன் தான். நல்லா அவர் பார்க்க தான் வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து சாம்கரன், 2 பேர் என் ஃபேவரட் பிளேயரு. 2 பேர் ப்ளே பண்ணது சாம்கரன் வந்து நான் அப்படியே எதிர்பார்த்தேன். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு விளாட்ல, எதிர்பார்த்தேன் ஆடுவேன்னு. நான் நினச்ச மாதிரி ரச்சிந்திரா நல்லா பிளேனிங் நல்லா பர்ஃபெக்டாக ஆடினார். அவர் ஷாட்டில் ரொம்ப ரசித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் ஒன்று தலை 6 அடிப்பேன் பார்த்தேன், அது ஆகலை. நெக்ஸ்ட் டைம் அது கண்டிப்பாக நடக்கணும். ஆர்சிபி கூட கண்டிப்பாக தலை எங்கே முடிச்சாரோ திருப்பி எங்கேயே தொடரணும். ஆல் தி பெஸ்ட்.